Hello students, class 10 CBSE trigonometry exercise 8.2 first sum பார்க்கலாம். first subdivision sin 60 degree cos 30 degree plus cos sin 30 degree cos 60 degree இதான் வேல்யூ கேட்டிருக்காங்க. இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஈஸி ட்ரிக்ஸ் வந்து நம்ம வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த sin 30 sin 60 cos 30 cos 60யோட வேல்யூலாம் ஈஸியாக எப்படி ஃபிங்கரை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கிறத நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போய் கோத்ரூ பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் மெமரைஸ் பண்ணால் தான் இந்த சம் போட முடியும். sin 60யோட வேல்யூ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு √3/2, cos 30யோட வேல்யூ வந்து √3/2, sin 30யோட வேல்யூ வந்து 1/2, cos 60யோட வேல்யூ வந்து 1/2. அப்போ √3 × √3 வந்து 3, 2 × 2 4, ப்ளஸ் 1 × 1 1, 2 2s are 4. இங்கே ரெண்டுமே லைக் ஃப்ராக்ஷனாக இருக்குது. 3/4 1/4. அப்போ 3 + 1/4 நம்ம எழுதிடலாம். தட் மீன்ஸ் 4/1, 4/4. அதோட வேல்யூ வந்து 1. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகே, இதிலே செகண்ட் சப்டிவிஷன் 2 tan square 45 degree plus cos square 30 degree minus sin square 60 degree. 2 × tan 45. tan 45யோட வேல்யூ வந்து 1. இங்கே tan square 45 இருக்கனால 1 squared plus cos 30யோட வேல்யூ வந்து √3/2. இங்கே cos square இருக்கனால whole squared minus sin 60யோட வேல்யூ வந்து நம்மளுக்கு √3/2 the whole squared. இப்போ இங்கே ப்ளஸ் √3/2 the whole squared மைனஸ் √3/2 the whole squared கேன்சல் ஆயிரும். 1 the whole squared வந்து 1 தான். 2 × 1 அதோட ஆன்சர் வந்து 2. that is the answer for this question. ஓகே, third subdivision cos 45 degree by secant 30 plus cosecant 30. cos 45 ஓட வேல்யூ வந்து 1/√2, secant 30 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2/√3, cosecant 30 ஓட வேல்யூ வந்து நம்மளுக்கு sin 30 வந்து 1/2, ஸோ cosecant 30 வந்து 2, அதோட ரெசிப்ரோக்கலில் வரும். ஸோ 2. ஸோ இந்த 1/√2 அப்படியே தான் இருக்குது. டினாமினேட்டில் வந்துட்டு நான் √3 எல்சிஎம் எடுக்கிறேன். இங்கே √2/1 இருக்கதா அர்த்தம். ஸோ இது ரெண்டுக்கு எல்சிஎம் வந்து √3. ஸோ அப்போ 2 இஸ் கமிங் ஆன் த சேம் அப்படியே வந்துடும். இங்கே √3 மல்டிப்ளை பண்ணுறப்ப 2√3 அப்படின்னு வரும். ஸோ மேலேயும் ஒரு ஃப்ராக்ஷன், டினாமினேட்லேயும் ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலைன்னா நியூமரேட்டர் ஃப்ராக்ஷன் இன்ட்டு டினாமினேட் ஃப்ராக்ஷன் ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன். √3/2 + 2√3. ஸோ இது வந்து எப்படி வருதுன்னா √3 × 1 வந்து √3 பை √2 இன்ட்டு இதில் வந்து 2 காமனாக இல்லையே 2 + 2√3. இப்போ இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருது? √3/2√2 + 2√6. இதில் டினாமினேட்டில் 2 காமன் எடுத்துடலாம். காமன் எடுத்துட்டோம்னா √2 + √6ன்னு வருது. பட் டினாமினேட்டில் நம்மளுக்கு ரேஷனல் நம்பர் வருது. அதை ரேஷனலைஸ் பண்ணணும். ரேஷனலைஸ் பண்ணுறதுக்காக √2 - √6 அதோட கான்ஜுகேட்டெல்லாம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். கான்ஜுகேட் அப்படிங்கிறது இங்கே இருக்கிறதோட சைனை மட்டும் ஜஸ்ட்டு மாற்றிக்கணும். இப்போ √3 × √2 வந்து √6, √3 × √6 வந்து √18 பை 2 வெளியே காமனாக வெளியே இருக்குது. இங்கே a + b × a - b, a + b × a - bனா a ஸ்கொயர்டு, a ஸ்கொயர்டுக்கு பதிலாக √2 the whole squared மைனஸ் b ஸ்கொயர்டு, b ஸ்கொயர்டுக்கு பதிலாக √6 the whole squared. ஸோ இந்த √6 ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படியே வச்சுக்கலாம். இந்த √18 வந்து நம்ம ஸ்கொயர் நம்பரில் பிரிக்கலாம். ஸ்கொயர் நம்பர்னு பார்த்தோம்னா 4 9 25 36 இதெல்லாம் ஸ்கொயர் நம்பர். ஸோ அந்த ஸ்கொயர் நம்பரில் நம்ம பிரிக்கிறப்ப 18 வந்து 9 × 2ன்னு பிரிச்சுக்கலாம். இந்த வெளியே இருக்க 2 அப்படியே தான் இருக்குது. இந்த √2 ஸ்கொயர் பண்ணோம்னா 2, √6 ஸ்கொயர் பண்ணோம்னா 6. ஸோ தென் இப்போ எதுக்காக இது ஸ்கொயர் நம்பரில் பிரித்தோம் அப்படின்னா இந்த வந்து ஸ்கொயர் நம்பரை வெளியே எடுத்துடலாம். ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்ப நம்மளுக்கு 3ன்னு வந்துடும். 9 ரூட்டை விட்டு வெளியே எடுக்கிறப்ப 3ன்னு வந்துடும். இந்த √2 அப்படியே தான் இருக்கும் பை 2 × -4. ஸோ அதாவது √6 - 3√2 பை -8. பட் டினாமினேட்டில் மைனஸ் வரக்கூடாது. ஸோ அந்த மைனஸை மேலே நியூமரேட்டில் மல்டிப்ளை பண்ணுறப்ப இந்த மைனஸில் இருக்க ப்ளஸ் ஆயிரும், ப்ளஸில் இருக்கிறது மைனஸ் ஆகிரும். பிகாஸ் we multiply by மைனஸ். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, இதே மாதிரி இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய மற்ற சமயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் மற்ற சமயம் நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.